Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது Trifles part 2. With a small recap, we shall get into the play. Okay, so நம்ம first part பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு மர்டர் கேஸ் பற்றிய இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த ஸ்டோரி, இந்த ஒன் ஆக்ட் பிளே அப்படிங்கிறத பார்த்தோம். ஜான் ரைட் அவர் தான் ஜான் ரைட் ஹாஸ் பின் மர்டர்ட். ஓகே, அவர் எப்படி இறந்து கிடக்கிறாரு? ஹி ஹாஸ் பின் ஸ்ட்ராங்குலேட்டட் பை அ ரோப். ஸ்ட்ராங்குலேட்டட்னா அந்த மூச்சு திணறி, அதாவது கழுத்து நெரிக்கப்பட்டு, ஒரு ரோப் கயிற்றை கொண்டு அவரோட கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹி ஹாஸ் பின் ஸ்ட்ராங்குலேட்டட். அது என்ன ஆகும்? கயிறு நெரிச்சுன்னா he could not breathe. So he has been strangulated by a rope. ஸோ அவரோட வீட்டில் வந்து he has been murdered. தூங்குறப்ப கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவங்க ஒரு ஒய்ஃப் வந்து இந்த கொலை யார் பண்ணாங்கன்னு பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. பட் அந்த அது என்ன சொல்கிறது, சந்தேகத்தின் பேரில் as a suspect she has been arrested. ஓகே, and she has been kept in custody. அவங்க கஸ்டடியில் இருக்காங்க. இப்போ some people who are related to அந்த legal procedures எல்லாம் பண்ணுறவங்க எல்லாம் they have come to the house of John Wright. ஜான் ரைட்டோட ஹோம்க்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஹூ ஆர் தே அப்படின்னு சொன்னால் 3 பேர் இருக்காங்க. ஒரு ஷெரிஃப் இருக்காரு. ஷெரிஃபுங்கிறது ஒரு லீகல் ப்ரொசீஜர் பண்ணுறவர் தான். ஒரு கவுண்டியில் ஒரு ஸ்டேட் மாதிரி, ஒரு ஏரியாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் டு டீல் வித் லீகல் கேசஸ், அந்த மாதிரி தான் ஷெரிஃப். அடுத்ததாக ஒரு லீகல் அட்வைசர், ஒரு லாயர் ஒருத்தர் இருக்காரு, அதாவது அட்டார்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜார்ஜ் ஹெண்டர்சன் சொல்லிட்டு. மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஷெரிஃப். அடுத்தது தேர்ட் வந்து மிஸ்டர் ஹேல்ஸ். அவர் வந்து யார் அப்படின்னா அவர் நெய்பர். அவர் தான் போய் கொலையை பார்த்தவர் அவர் தான். அவங்க வீட்டுக்கு காலை நேரம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஒய்ஃப் வந்து அவர் இறந்து கிடக்குறாரு மாடியிலன்னு சொல்கிறாங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த தகவலை வந்து வெளியே சொல்கிறாரு. ஸோ மிஸ்டர் ஹில்ஸ், இவங்க 3 பேரும் they have come to the house for investigation. அதுக்காக அவங்க வந்திருக்காங்க. வந்து எதையும் தொடாமல் என்னென்ன அங்கே இருக்குது, ஏதாவது க்ளூ கிடைக்குதா, எனி க்ளூ அபவுட் த மர்டர், அது தேடுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஸோ வித் தெம் அக்கம்பனி 2 women. அந்த 2 women யார்? மிஸ்ஸஸ் ஹேல்ஸும் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸும். மிஸ்டர் பீட்டர்ஸ் இருக்கிறார் இல்லையா, அந்த இவர் ஷெரிஃப், லோக்கல் ஷெரிஃபோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. அடுத்தது பக்கத்து வீட்டு ஃபார்மரோட ஒய்ஃப். இவங்க 2 பேரும் they have accompanied them. ஸோ அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? they have come over there to fetch some items for Mrs. John Wright. அதாவது மின்னி ஃப்ராஸ்ட், அவங்களோட பிறந்த இடத்துல அவங்க பேர் என்னன்னா மின்னி ஃப்ராஸ்ட். ஆஃப்டர் ஷி மேரிட் ஜான் ரைட், அவங்கள மிஸ்ஸஸ் ஜான் ரைட்னு கூப்பிடுறாங்க. ஸோ 2 பேர்லையும் நம்ம அவளை வந்து கூப்பிடுறோம். ஸோ அந்த we don't see her, right? அவங்கள பற்றி மற்றவங்க பேசுறதை மட்டும்தான் கேள்விப்படுறோம். ஸோ மின்னி ஃப்ராஸ்ட்டுக்காக தேவையான ஒரு சில பொருட்கள், அவங்க கேட்டு விட்ட பொருட்களை எடுக்கிறதுக்காக these 2 women have come over there. ஓகே, ஸோ இந்த 2 பெண்களும் அதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இதில் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல்ஸ் கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்காங்க. தின் அண்ட் வயரி ஃபேஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. யாரை? மிஸ்ஸஸ் பீட்டர்ஸை. மிஸ்ஸஸ் ஹேல்ஸ் வந்து ஷீ இஸ் அ லிட்டில் லார்ஜர் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வேர்ட்ஸில் கூட உங்களுக்கு 1 word கொஷின்ஸ் வரலாம். ரைட். ஸோ ஜான் ரைட் ஹாஸ் பீன் மர்டர்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. மிஸ் ரைட் இஸ் இன் கஸ்டடி, அதையும் நம்மளுக்கு கேள்விப்பட்டோம். 5 members have come there to investigate. ஸோ இதுதான் ரீகேப். Now let us get into the plot summary. The remaining part of the plot summaryயும் அடுத்ததாக ஒரு ஸ்மால் குவிஸும் நம்ம பார்க்க போகிறோம். Okay, the men go upstairs after George Henderson agrees to let Mrs. Peters pick up some items for Mrs. Wright on the condition that she show him all the items retrieved. So இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? men go upstairs. There are 3 men there, right? They 3 go to the upstairs. அதாவது கிச்சனில் கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குதுன்னா நம்ம அப்படி வச்சிருக்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு now they are going டு த அப்ஸ்டேர்ஸ். அவர் எங்கே இறந்து கிடந்தாரோ அங்கே போகிறாங்க. அப்போது மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ்டன்னு சரி நீங்கள் என்ன தேவையோ அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்களோ அதை எடுத்துக்கோங்க. பட் ஆன் 1 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பிஃபோர் யூ டேக் தெம் டு ஹர், அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு முதல் என்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிடணும். யூ ஹாவ் டு ஷோ ஆல் த ஐட்டம்ஸ் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டா? யார்? ஜார்ஜ் ஹெண்டர்சன், அந்த அட்டார்னி இருக்கார் இல்லையா, அவர் வந்து என் பெர்மிஷன் எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஓகே,
Mrs. Hale rearranges some pans moved by Henderson and criticizes the men for snooping and disparaging Mrs. Wright's kitchen. இப்போ மிஸ்ஸஸ் ஹேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மின்னி ஃபாஸ்டரா இருக்கிறப்ப இருந்தே மிஸ்ஸஸ் ஜான் ரைட்டை தெரியும். அதாவது கல்யாணத்துக்கு இருந்தே மிஸ்ஸஸ் ஜான் ரைட், அதாவது கொலை இவங்க தான் கொலை செஞ்சுருக்காங்கன்னு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா மிஸ்ஸஸ் ரைட்டை. அவங்களுக்கு வந்து எப்போ இருந்து தெரியும் அப்படின்னு சொன்னால் ஈவன் பிஃபோர் த மேரேஜ். அதனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க மின்னி ஃபாஸ்ட் மேலே. ஓகே, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவள் மேலே ரொம்ப பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் அவளை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும், மிஸ்ஸஸ் ஹேல் தான் வந்து மிஸ்ஸஸ் ரைட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க. ஓகே, மிஸ்ஸஸ் ஹேல் ரீஅரேஞ்சஸ் சம் பேன்ஸ் மூவ்ட் பை ஹெண்டர்சன் சில பேன்ஸ் எல்லாம் வந்து அந்த கிச்சனில் அங்கே இங்கே எடுத்து வச்சுட்டாரு அப்படின்னு திட்டிகிட்டே என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா பாரு, கிச்சனை இன்னும் போட்டு மெஸ்ஸி பண்ணி வச்சுருக்காங்கன்னு கிரிட்டிசைசிங் மென் ஃபார் ஸ்னூப்பிங் அண்ட் டிஸ்பேரேஜிங் மிஸ்ஸஸ் ரைட்ஸ் கிச்சன். அவங்களோட கிச்சனை இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி திட்டிகிட்டே பண்ணுறாங்க. They look at some fresh bread and at the leftover preserves before bringing clothes out from Mrs. Wright's closet. சரி, அவங்க கேட்டு விட்ட ஏதோ clothes, ஓகே, cloth items, ஆப்ரன் மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப அந்த க்ளோசெட்லேருந்து எடுத்துகிட்டு, க்ளோசெட்னா ட்ரா மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ they have taken some of her clothes from the closet and they look at some fresh bread loaves. ஃப்ரெஷ் பிரெட் பீசஸும் பார்க்குறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் ப்ரிசர்வ்ஸ், அந்த மாதிரி இந்த ஜாம் மாதிரி பாக்கி இருந்த ஜாம் இதெல்லாமே பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் சஜஸ்ட் தட் மிஸ்ஸஸ் ரைட் கெப்ட் டு ஹர்செல்ஃப் பிகாஸ் ஷி டிட் நாட் ஃபீல் ஹாப்பி அண்ட் ஷி கான்ட்ராஸ்ட் மிஸ்ஸஸ் ரைட்ஸ் பிஹேவியர் வித் த வே மிஸ்ஸஸ் ரைட் ஹேட் பீன் அஸ் அ யங் அண்ட் அன்மேரிட் மினி ஃபாஸ்டர் who loved to sing. அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஹேல் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் ரைட் வந்து ரொம்ப அவ தனியாகவே தான் இருந்தா, பிகாஸ் ஷி டிட் நாட் ஃபீல் ஹாப்பி, அவள் சந்தோஷமாகவே இல்லை, அதனால இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப தனியாக இருந்தா. பட் ஐ நோ திஸ் கேர்ள் ஈவன் பிஃபோர் மேரேஜ். என்னாச்சு, ஷி கான்ட்ராஸ்ட் மிஸ்ஸஸ் ரைட்ஸ் பிஹேவியர் வித் த வே மிஸ்ஸஸ் ரைட் ஹேட் பீன் அஸ் அ யங் அன்மேரிட் மினி ஃபாஸ்டர். ஸோ ஷி கான்ட்ராஸ்ட், அவங்க கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணி அந்த வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அவள் எப்படி இருப்பா தெரியுமா, ஷி வாஸ் யங் வென் ஷி வாஸ் யங் அண்ட் அன்மேரிட், எவ்வளோ ஹாப்பியாக இருப்பா தெரியுமா, ஜாலியாக இருப்பா. ஷி யூஸ் டு சிங் ஆல்வேஸ், ஒரு பறவை மாதிரி பறந்துட்டு ஜாலியாக திரிஞ்சிட்டு அழகாக பாட்டு பாடிட்டு இருப்பாவ அப்படின்னு. They speculate about whether Mrs. Wright had killed her husband. அந்த பொண்ணு போய் ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வித் மிஸ்ஸஸ் ஹேல் சேயிங் தட் ஒன்லி அன் இன்னசென்ட் உமன் would ask for an apron and a shawl while worrying about fruit. அவ தப்பே பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, கஸ்டடியில் இருக்கா, நம்மகிட்ட என்ன கேட்டு விட்டுருக்கா, ஆப்ரன் வேணும், ஷால் வேணும், ஃப்ரூட் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்கா. அவள் சீரியஸாகவே எதுவுமே எடுத்துக்கல. அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ட்ரைஃபிள்ஸ் தான் அவள் கேட்டு விட்டுருக்க, எல்லாமே பாருங்க ட்ரைஃபிள்ஸ், சின்ன அற்பமான விஷயங்கள் தான் கேட்டிருக்கா, அற்பமான விஷயத்தை பற்றி தான் கவலைப்படுறா. ஸோ அப்படின்னா அவள் வந்து கண்டிப்பாக எப்படி இல்லை, சீரியஸாக இல்லை. ஷீ இஸ் நாட் ஒரிங் அபவுட் எனிதிங் சீரியஸ். அப்போ அந்த மாதிரி கேரக்டர் எப்போ இருக்கும், வென் ஷீ இஸ் இன்னசென்ட். ஒரு இன்னசென்ட்டால தான், ஒன்றும் தப்பாவியால் தான் அப்படி இருக்க முடியும். ஸோ ஷீ cannot be the culprit. அவள் தப்பு செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் நம்புகிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் says that her husband Henry Peters says it looks bad and that Henderson will hone in on her suspicious inability to wake up during the murder. அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது வந்து என்னன்னா, என் ஹஸ்பண்டும் சொல்கிறாரு, ஜார்ஜ் ஹெண்டர்சன் அந்த அட்டோர்னி வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன சந்தேகப்படுறாரு அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து கொல்லப்பட்டிருக்கான், பக்கத்தில் தான் படுத்திருக்கான், ஆனால் மர்டர் வந்ததே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் இருக்கும், ஷி டிட் நாட் வேக் அப் டியூரிங் த மர்டர். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ மர்டர் நடந்தப்போ அவள் எப்படி எந்திரிக்காமல் இருந்திருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இவருக்கு ஹெண்டர்சனுக்கு ரொம்பவே சந்தேகத்தை உண்டு பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்ஸஸ் ஹேல் ரிப்போர்ட்ஸ் தட் லிவிஸ் ஹேல் ஹேட் மென்ஷன்ட் அ கன் இன் த ஹவுஸ் அண்ட் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் த மர்டரர் ஹேவ் யூஸ்ட் அ ரோப். அதை விட மிஸ்ஸஸ் ஹேல் வேறு சொல்கிறாங்க, ஆமாம் என் ஹஸ்பண்ட் இன்னொரு விஷயம் சொன்னால் என்னென்னா, இந்த வீட்டில் கன்று வேறு இருக்குது, ஆனால் வந்தவன் ஏன் ரோப்பை வச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கான்,
இவரை கொல்லணும்னு நினச்சிருந்தா கன்னு வச்சு சுட்டிருக்கலாமே அப்படின்னு கூட என் ஹஸ்பண்ட் கேட்டாருன்னு அவங்க வேற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து பேசிக்கிட்டே அவங்க வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க அந்த 2 விமனும். ஹெண்டர்சன் had said that the case needed a motive. ஹெண்டர்சன் சொல்லியிருக்காரு, இந்த கேஸில் எனக்கு ஒன்றுமே பிடிப்படல, ஏன்னா மோட்டிவே இல்லாமல் இருக்குது. என்ன மோட்டிவ்? அங்கேருந்து எதுவும் திருட்டு போன மாதிரியும் தெரியல, ஒன்றுமே தெரியல. அப்புறம் ஏன் வந்து கொண்டிருக்கணும்? அண்ட் மிஸ்ஸஸ் ஹேல் நோட்ஸ் அ லேக் ஆஃப் சைன்ஸ் ஆஃப் ஆங்கர். ஹேல் அப்படி பார்க்குறாங்க, எதுவும் கோவப்பட்டு எதுவும் விட்டெறிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தகராறு அந்த மாதிரி ஒன்றுமே தெரியலையே. ஆல்தோ ஷி ஃபைண்ட்ஸ் இட் ஸ்ட்ரேஞ்ச் தட் ஹாஃப் ஆஃப் அ டிஷ் டவல் இஸ் க்ளீன். இப்போ பாதி டிஷ் டவல் வந்து அழுக்காக இருக்குன்னு சொன்னால் கூட பாதி டிஷ் டவல் க்ளீனாக தானே இருக்குது. ஷி லுக்ஸ் அகெயின் அட் த லோஃப் ஆஃப் பிரெட் beside the bread box before accusing the men's method of locking the suspect up and investigating her house as sneaky. அப்போ மிஸ்ஸஸ் ஹேல் தான் ரொம்ப கோவப்படுவாங்க. என்ன ஆம்பளைங்க இவங்க, அந்த பொண்ணை கொண்டு போய் கஸ்டடியில் வச்சுட்டாங்க, லாக்அப்பில் உள்ள வச்சுட்டு அவள் வீட்டை அவளோட அனுமதி இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன உலகம், ஆண்களோட உலகன்ற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க. திஸ் இஸ் வெரி ஸ்னீக்கி, திஸ் இஸ் நாட் குட். அவள் ஹவுஸை வந்து அவள் இல்லாதப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதாவது அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் திட்டுறாங்க. பட் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தட் த லா இஸ் த லா. ஆனால் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெரீஃபோட எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் வந்து எந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களோ அதில் வந்து அந்த ஒய்ஃப்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க. ஓகே, அது மாதிரி தான் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, த லா இஸ் த லா. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும், சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, அதனால தான் சட்டத்தின்படி இப்படி தானே செய்யணும். ஒரு லாக்அப்பில் போனாங்கன்னா அவங்க அனுமதி இல்லாமல் தான் அவங்க வீடை வந்து சோதனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. As they are examining an unfinished quilt, the men return and tease them for their foolishness. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரு குவில்ட் வச்சு அந்த குவில்ட் பார்த்தீங்க, குவில்ட் அப்படின்னா அந்த மேலே போர்த்திக்கிற பெட் கவர் மாதிரி. பெட் கவர் அப்படிங்கிறத விட அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம போத்திட்டு தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் குவில்ட். ரொம்பவே திக்காக இருக்கும். ஏன்னா அந்த குவில்ட் வந்து அந்த அந்த பனி, அந்த ஃப்ரீசிங் கோல்டு தாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு சில விஷயங்கள், இந்த கைவினை பொருட்கள்லாம் நிறைய பெண்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்வெட்டர் பின்னுறது, அந்த குவில்ட் பின்னுறது, அது எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப நீடியான ஒரு விஷயம். ஸோ இவ வந்து குவில்ட் ஒன்று பின்னிட்டு இருந்திருக்கிறா அப்படிங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ அது அந்த அன்ஃபினிஷ்டாக இருக்கான, அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாத ஒரு குவில்ட், அதை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. போர்வை தான் குவில்ட், அது திக் ஓன். ஓகே, the men return and tease them for their foolishness, asking them if the blanket was quilted or knotted. அதாவது குவில்ட்னா ப்ராப்பராக பின்னுறது, நாட்டட்னா சும்மா முடிச்சா போடுறது. நாட் எப்போ பண்ணுவாங்கன்னா சரியாக பண்ண தெரியலன்னா நாட் பண்ணுவாங்க. குவில்ட்னா நல்லா பின்ன தெரிஞ்சு குவில்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேலியாக கேட்குறாங்க, அதை என்ன பின்னிருக்கா நாட் பண்ணியிருக்கா, ஏன்னா அவள் வந்து சுத்தமாக இல்லைன்றதை கிண்டல் அடிக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஆஃப்டர் தே லீவ் டு இன்ஸ்பெக்ட் த ban, Mrs. Hale again resents the men's patronizing manner, but Mrs. Peters apologetically defends them. இப்போ மிஸ்ஸஸ் ஹேலுக்கு அவங்க போனோன்னா சரியான கோவம். அவங்க எங்கே போகிறாங்கன்னா பேனை வந்து ஆராய்ச்சி பண்ண, ஆய்வு பண்ண, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதாங்க. பேன்னா என்னென்னா ஒரு அந்த இவங்க ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் தானே, ஃபார்மர்ஸ் எல்லாம் அந்த விளைஞ்ச பொருட்களோ இல்லை அவங்களோட கேட்டல்ஸோ எதையோ இந்த அடுக்கி வைக்கிறது, அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்களே அந்த வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் மாதிரி வைக்கிறது தான் பேன். அந்த இடத்த செக் பண்ண, இன்வெஸ்டிகேட் பண்ண அவங்க மென் வந்து போயிட்டாங்க. இப்போ இந்த 2 விமன் தான் இருக்காங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஹேல் எப்படி பேசுகிறாரு பாருங்க, அவள் நாட் பண்ணியிருக்காளா குவில்ட் பண்ணியிருக்காளான்னு கேட்குறாங்க. எதுக்கு மென்னுக்கு இந்த வேலை, அவங்க செய்வாங்களா, விமன் செய்கிற வேலை எவ்வளோ ஈஸியாக கேலி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஷீ இஸ் ரிசன்ஸ் த மென்ஸ் பேட்ரனைசிங் மேன். இப்போ ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, இவங்க ஹேல் வந்து ரொம்ப தான் கோவப்படுவாங்க மென்னோட அந்த மேனர்ஸ்க்காக. ஒவ்வொரு தடவையும் அவங்க கோவப்படுறப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் தான் அவங்கள சமாதானப்படுறாங்க. சரி விடுங்க, மென் அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஷி அப்பாலஜெட்டிக்லி டிஃபென்ஸ் தம். தப்பு தான் விடுங்க, அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்றாங்க. They find one block of the quilt that is much less tidily made than the others, and Mrs. Hale decides to fix the sewing, although Mrs. Peters does not want to touch the evidence. இப்போ என்ன பார்க்குறாங்க அவங்க அப்படின்னா,
அந்த குவில்ட்டோட ஒரு பிளாக் வந்து ரொம்பவே நல்லாவே பின்னலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. மற்ற இடம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு ஒரு பார்ட்டை வந்து ரொம்பவே, அதாவது அந்த கவனக்குறைவாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க மைண்டு வந்து எப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக இல்லை. அதை பின்னினவங்களுக்கு மற்றதை நல்லா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடம் பண்ண தெரியலையா, அப்போ தெர் இஸ் சம்திங் ராங். மென்டல் எபிலிட்டி பற்றி ஒரு டவுட் வர மாதிரி, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, இல்லை அவங்க கூலாக இல்லை இதை பின்றப்போன்ற மாதிரி. அண்ட் மிஸ்ஸஸ் ஹேல் டிசைட்ஸ் டு ஃபிக்ஸ் த சோயிங். இது நம்ம வந்து அதை சர்வ் பண்ணி அதை முடிக்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. although மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் டஸ் நாட் வாண்ட் டு டச் த எவிடன்ஸ். வேணாம் எந்த எவிடன்ஸும் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்லிட்டாங்க. அவங்க லாயரோட ஒய்ஃபுங்கிறதுனால, ஷெரீஃபோட ஒய்ஃப்ன்றதுனால நிறைய விஷயம் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஹேல் wonders why Mrs. Wright has been nervous and Mrs. Peters looks in a cupboard to find a paper and string but instead finds a bird cage. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் ஹேல் வந்து கவலைப்படுறாங்க. ஏன் மிஸ்ஸஸ் ரைட் வந்து, அதாவது மினி ஃபாஸ்டர் ஏன் நர்வஸாக இருந்திருக்கா, இந்த குவில்ட்டோட இந்த போர்ஷன் பண்ணுறப்ப அவள் சரியில்லப்போ அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அவளை கவனிக்காமல் போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சொல்கிறாங்க, நான் ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு வரேன் ஏதோ எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் செக் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ ஷீஸ் சர்ச்சிங் ஃபார் பேப்பர் அண்ட் பென். அப்போ சர்ச் பண்ணுறப்ப கபோர்ட்லேருந்து அவங்களுக்கு வேறு ஒன்று கிடைக்கிது. என்னென்னா ஒரு பேர்ட் கேஜ், ஒரு சின்னதாக ஒரு பறவை கூண்டு மாதிரி பேர்ட் கேஜ் கிடைக்கிது. மிஸ்ஸஸ் ஹேல் cannot remember if Mrs. Wright had a bird, although she remembers a man who sold canaries and they wondered what would have happened to the bird. கேனரிஸ் அப்படின்னா பொதுவாக பறவைகள், ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு எல்லோ கலரில் பாடக்கூடிய ஒரு பறவையை தான் கேனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பொதுவாகவே பெட்ஸாக வளர்ப்பாங்க, அது அழகாக பாடும். அது நம்ம ஊர்லலாம் கிளி வளர்க்குற மாதிரி, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற மாதிரி கேனரி அவங்க வளர்ப்பாங்க. அந்த கேனரி வந்து இட் யூஸ் டு சிங் பியூட்டிஃபுல்லி. ஸோ அந்த கேனரி வளர்க்குற மாதிரி ஒரு சின்ன பறவை, அது எல்லோ கலர் பேர்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூடு இருக்குது. உடனே இவங்க கேட்குறாங்க, மிஸ்ஸஸ் ரைட் இஸ் ஆஸ்கிங், இவங்க மிஸ்ஸஸ் ஹேல் ஞாபகம் இல்லை அவங்களுக்கு, இவ பறவை எப்போ வளர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒரு வருஷமா நான் வரல, ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து, பட் அதுக்கு போதும் ஒருத்தன் வந்தான், சம் மேன், யாரோ ஒருத்தன் வந்து கேனரி வித்துக்கிட்டே வந்தான் கொஞ்ச நாளைக்கு போதும், மேபி ஷி ஹவ் பாட் இட் ஃப்ரம் ஹிம், அவன் கிட்ட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு அவங்களா வந்து ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. They note that a hinge on the cage's door is broken and Mrs. Hale expresses regret for not visiting Mrs. Wright. அதாவது அந்த பறவை கூண்டு மட்டும் இருக்கு, பறவை உள்ளே இல்லை. அதுவே அவங்களுக்கு யோசனை இருக்கு, பறவை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பறவை கூண்டு ஆராய்ச்சி பண்ணுறப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க. என்ன கவனிக்கிறாங்கன்னா, அந்த கிளிக்கூண்டோட அந்த சின்னதாக ஒரு திறக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூண்டோட அந்த ஓப்பனிங் ஸ்பேஸ், அந்த கேட் மாதிரி சின்னதாக ஒரு அதுக்குன்னு ஒரு திறவு வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு ஓப்பனிங் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப பிரிஞ்செல்லாம் வந்திருந்தது. அந்த கம்பியெல்லாம் பிரிஞ்சு அது கலண்டு வர்ற மாதிரி இருந்தது. அந்த சின்ன க்ளோசெட், அந்த க்ளோசிங், அந்த பிளேஸ் வந்து இதாக இருந்தது, பிஞ்சு இருந்தது. They note that a hinge on the cage's door is broken and Mrs. Hale expresses a regret for not visiting Mrs. Wright. அவங்க வந்து என்ன வருத்தப்படுறாங்க, மிஸ்ஸஸ் ஹேல் இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ தோணுது, இந்த மாதிரி யார் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஸ்டர் ரைட் தான் பண்ணியிருப்பான். இந்த டோரை யார் உடைச்சிருப்பா, அந்த கேஜோட டோரை வந்து உடைச்சு ஒரு மாதிரி ஹார்டாக, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு கொடூரமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவள் பண்ண மாட்டா. அவள் ரொம்ப டிமிடு, அவள் வந்து ரொம்ப சாஃப்டான கேர்ள், மினி ஃபாஸ்டர். ஸோ இது வந்து ஹார்டாக யாரோ பண்ணியிருக்காங்க, அதை திறந்த மாதிரியோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை ஹார்டாக உள்ள ஏதோ பண்ணதுனால தான் அந்த இடம் வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போவும் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து பார்க்காம இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மிஸ் ரைட் ஹேட் பீன் கன்சிடர்ட் அ குட் மேன் பட் he was also a hard man and Mrs. Hale pities Mrs. Wright for having to live with him. இப்போ வந்து மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா மிஸ்ஸஸ் ஹேல்ட்ட, அவர் எப்படி ஜான் ரைட், நீ எப்பவும் அவளை பற்றியே பேசுகிறீங்க, ஜான் ரைட் எப்படின்னா அவரை ஊரில் எல்லாம் நல்லவர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ்
he was a good man. ஏன்னா அவன் வந்து ஆல்கஹால்லாம் சாப்பிட மாட்டான், குடிக்க மாட்டான். அப்புறம் டெட் எல்லாம் ப்ராப்பராக ரீபே பண்ணுவான், கடன் வாங்கியிருக்க கடன்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பொதுவாக சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, அவன் நல்ல வேண்டாம், அவன் கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்ருக்கான்டான்ற மாதிரி தான் பேர் இருக்கும். ஸோ இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ குட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கர ஹாட் மேன், அவன் கூட வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் மின்னி மாதிரி ஒரு கேர்ளுக்கு அது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் never knew the young Mrs. Wright, but Minnie had resembled a bird in that she was pretty and sweet but also timid. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ்க்கு வந்து மிஸ்ஸஸ் ரைட்டை தெரியாது, மின்னியை தெரியாது, கல்யாணத்துக்கு முதல் இருந்த மின்னியை தெரியாது. ஆனால் இவங்க சொல்கிறத வச்சு என்ன புரிஞ்சுட்டாங்க, இந்த பறவை மாதிரி தான் மின்னி. ஓகே, ரொம்ப குட்டியாக அழகாக ஸ்வீட்டாக அழகாக பாடிக்கிட்டு, ஆனால் டிமிட், அதாவது எதிர்த்து பேச தைரியமெல்லாம் கிடையாது, அடங்கி போகிற ஒரு சுபாவம் உள்ள பெண்ணாக தான் மின்னி இருந்திருக்காங்கங்கிறது புரியுது இவங்க சொல்கிறத வச்சு. They decide to take the quilt to occupy Mrs. Wright's time. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குவில்ட் எடுத்துகிட்டு போய் அவட்ட கொடுப்போம். அதனால் என்ன பண்ணுவா, அவள் வந்து அங்கே இதில் தானே இருக்கிறா, ஜெயிலில் கஸ்டடியில் இருக்கிறா. ஸோ அவளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகிறதுக்கு அந்த குவில்ட்டை பண்ணிட்டு இருப்பா இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் when they look through her sewing basket, they discover the dead bird in a fancy box whose head had been wrung in a similar manner to that of John Wright. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரியா அவளோட சோயிங் பேஸ்கெட்டும் எடுத்துக்குவோம், இந்த தைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருப்பா இல்லையா, அதை எடுத்துக்கலாம் அந்த குவில்ட்டோட சேர்த்துன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க போகிறப்போ அங்கே ஒரு குட்டியாக ஒரு அழகான ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. யாருன்னா மிஸ்ஸஸ் ஹில்ஸ். பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்னென்னா அதுக்குள்ளே ஒரு இறந்து போன பறவை இருக்குது, கேனரி பேர்ட் உள்ளே கிடக்கு. ஸோ அதை வந்து அழகாக அவள் என்ன பண்ணுறா, கவர் பண்ணி அந்த பேர்டை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சிருக்கா. அது இறந்து போயிருக்கு. அதை பார்த்து ஏன் ஷாக் ஆகுறாங்கன்னா, இட்ஸ் ஹெட் ஹேஸ் பின் ரங் இன் அ சிமிலர் மேனர் டு தேட் ஆஃப் ஜான் ரைட். ஜான் ரைட்டோட கழுத்து எப்படி திருகப்பட்டு இறந்து கிடந்தாரோ அதே மாதிரி பொசிஷனில் தான் இந்த பேர்டோட கழுத்தும் திருகப்பட்டு கிடக்கான். அப்போ இவங்களுக்கு ஒரு அசம்ஷன் கிடைக்குது. என்னதுன்னா, அவன் கோபமாக இவ பாடுறப்பையோ இல்லை அது பாடுறப்பையோ அதை பிடிச்சி இவளை பயமுறுத்துற மாதிரி அதோட கழுத்தை திருகி கொண்டிருக்கான். ஸோ அந்த கோபம் அந்த இது வந்து அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. எத்தனையோ விஷயத்தில் அடங்கி போன பெண்ணாக தான் அவள் இருந்திருக்கான். பட் அந்த நேரம் அவளால் அதை தாங்க முடியாமல் ஏதோ கோபத்தில் அவள் முடிவு எடுத்திருக்கா. அதில் தான் இந்த குவில்ட் இப்படி இருக்கு, அவளோட மனசு வந்து அதை ஏற்றுக்கவே மறுத்திருக்கு. அதனால அவள் மர்டரர் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு லேசாக புரிப்படுது. ஸோ அந்த பேர்ட் வந்து பெரிய எவிடன்ஸாக அவங்களுக்கு தெரியுது. இந்த பேர்டை பார்த்தா இவங்களுக்கே புரியுது. அப்போ யாருக்கு புரிஞ்சிரும், நம்ம ஹெண்டர்சனுக்கு புரிஞ்சிரும், அந்த ஷெரீஃப்க்கும் புரிஞ்சிரும். ஸோ தி ஹைட் த பாக்ஸ் பிஃபோர் த ஷெரீஃப் அண்ட் ஹெண்டர்சன் அரைவ். ஹெண்டர்சனும் ஷெரீஃபும் வந்தோன்னே அப்படியே பாக்ஸை வந்து அப்படியே ஒரு குட்டி பாக்ஸில் தான் அந்த பேர்டு இருக்கும். அந்த பேர்டு ரொம்ப சின்ன பேர்டு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு நகைப்பெட்டி மாதிரி ஒரு குட்டி பெட்டி அதுக்குள்ளே தான் வச்சுருப்பான். ஓகே, ஸோ அதை வந்து 2 பேரும் ஒழிச்சு வைக்கிறாங்க. ஜார்ஜ் ஹெண்டர்சன் ஆஸ் கேஷுவலி அபவுட் த குவில்ட் அண்ட் த எம்டி பேர்ட் கேஜ். 2 பேரும் வராங்க, வந்து பார்த்துட்டு இது என்ன இங்கே ஒரு பேர்ட் கேஜ் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த பேர்ட் கேஜ் வந்து இப்படி தான் இருந்தது ஓப்பனாக அப்படின்னா. உள்ளே இருந்த பேர்ட் எங்க அப்படின்னு கேட்பாரு. மேபி த கேட் காட் த பேர்ட் அண்ட் ran away அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மிஸ்ஸஸ் பீட்டர் says that they think the quilt was knotted and Mrs. Hale says she thinks that the cat got the bird and ran away after Wright's death. நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம இல்லாத நேரம் ஏதோ பூனை வந்து இந்த பறவையை பிடிச்சிட்டு போயிடுச்சு போல, அவங்களுக்கு வந்து அந்த பேர்டு அவங்க கையில் கிடச்சிடக்கூடாதுன்றதுல 2 விமனும் பயங்கர கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய க்ளூ, பெரிய எவிடன்ஸ். ஏன்னா அவங்களுக்கே ஓரளவுக்கு அதை பார்த்தோன்னு புரியுது இது வந்து மின்னி பண்ண வேலையாக தான் இருக்குன்னு அவங்களாலேயே என்ன பண்ண முடியுது, அந்த கதையை வந்து ரிலேட் பண்ண முடியுது. ஸோ ஏன்னா அவன் கழுத்தும் இந்த பேர்டோட கழுத்து மாதிரியே தான் திருகப்பட்டு கிடக்கு. ஸோ அதனால அவங்க வந்து தே குட் அது பெரிய எவிடன்ஸாக இருக்கும்னு 2 பேரும் மறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க.
Henderson reveals that they have found no signs of the murderer and he and Henry Peters return upstairs. அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்து ஹெண்டர்சன் சொல்றாரு, ஒரு மர்டர் வந்ததுக்குரிய எந்த சைனும் கிடைக்கல. எங்களுக்கு வந்து எந்த க்ளூமே கிடைக்கல மர்டர் பத்தின்னு சொல்றாரு. மர்டர் பத்தியும் தெரியல, மர்டர் பத்தியும் தெரியல. ஓகே. Mrs. Peters admits that when she was a girl, a boy killed her kitten and she in turn had wanted to hurt him. While Mrs. Hale wonders, இப்போ அவங்க சொல்லிட்டு அவங்க திரும்ப ஏதோ அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டாங்க அந்த 3 மெம்பர்ஸும். அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் குழந்தையா இருக்கிறப்போ கூட ஒரு பையன் வந்து என்னோட குட்டியை நான் வளர்த்துட்டு இருந்த ஒரு பூனைக்குட்டியை வந்து கொன்னுட்டான். He had killed my kitten. அப்போ என்ன வந்துச்சு, and she in turn had wanted to hurt him. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அந்த பையனை அப்படியே அடிக்கணும் போல, எனக்கு அவ்வளோ அவனை ரொம்ப வேகமாக அடிக்கணும்னு எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து யார் சொல்கிறாங்கன்னா மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்கிறாங்க. அவங்களா பேசிக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் வர ஒரு இமோஷனல் அவுட் பிரேக் தான் அந்த ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் எந்நேரம் அவள் தனியாக இருப்பா, அவளுக்கு இங்கே யாருமே கிடையாது, மிஸ்டர் ஜான் அவள் கூட பேசவே மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான், ஒரு ஹஸ்பண்டாக அவளோட எந்த ஒப்பீனியன்ஸ், அவளோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிராகரிக்க ஒரு ஹஸ்பண்டாக தான் ஜான் ரைட்டாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவன் அந்த மாதிரி ஒருத்தன்ட்டா அவள் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கப்போ அவள் தனக்காக ஆசையாக வாங்கின ஒரு பறவை, அது அழகாக அவள் கூட அவள்கிட்ட குழந்தைகளும் இல்லை, அதுவும் அவளோட தனிமையை அதிகப்படுத்துது. அப்படி இருக்கப்போ அந்த பேர்டு மட்டும்தான் அவளோடது, அதை அவன் முன்னாடியே கழுத்தை திருகி கொண்டிருக்கான். அந்த கோவத்தை தான் அவள் வந்து வெளிப்படுத்தியிருக்கான்னு இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸும் சொல்கிறாங்க, ஆமாம் என்னோட பூனைக்குட்டியை ஒருத்தன் கொன்னப்பையும் எனக்கு அது மாதிரி கோவம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. while Mrs. Hale wonders what it was like not to have children. குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமான்னு வேற அவங்க மிஸ்ஸஸ் ஹேல் சொன்னாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் suggests that the bird, a canary, would have sung in the manner of young Mrs. Wright and that John Wright had caused both her and the bird to stop singing, with the implication that Minnie Wright killed her husband in revenge for the canary. ஓகே, அப்போ மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த பேர்டும் அவளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேரும் ரொம்ப அழகாக டிமிடாக எப்படி ஒரு குட்டியாக ஸ்வீட்டாக பாட்டு பாடிட்டு இருந்தவங்க. ஜான் ரைட்டு அந்த பறவையோட பாட்டை நிப்பாட்டினா, அதனால இவன் நிப்பாட்டிட்டா, ஹஸ்பண்டோட அந்த மூச்சு காத்தையே நிப்பாட்டிட்டான்ற மாதிரி அவங்க வந்து இன்டைரக்டா மீன் பண்ற மாதிரி சொல்றாங்க. The stillness of the house after the bird's death would have been awful, as Mrs. Peters notes. உங்களுக்கு தெரியாது, அந்த கொன்ன வழியை விடாது, கொன்னதுக்கு அப்புறம் அவ யோசிச்சு பார்த்தா அந்த பறவை வந்து பாடிட்டே இருந்திருக்கும், அந்த பாட்டு நின்று அப்படி ஒரு அமைதி நிலவு இருந்திருக்கும். அது கீச்சு கீச்சுன்னு ஏதோ கத்திட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தப்போ அந்த அந்த ஸ்வீட்னஸ் அவளுக்கு தனிமைக்கு அது ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது அந்த கேனரி. இப்போ அது பாடுறத அவன் கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டான், அவளால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு இவங்க 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்றாங்க. She says that the law has got to punish crime. அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்லுவாங்க, ஆனால் லா வந்து பனிஷ் பண்ணுமே, குற்றத்தை தண்டிக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மிஸ்ஸஸ் ஹேல் ரீகால்ஸ் மினி ஃபாஸ்டர் அண்ட் berets herself for not coming to visit and sympathize. எதுக்கு அவ என்ன தப்பு செஞ்சா, அவளை எதுக்கு வந்து தண்டிக்கணும், நான் கூட தான் அப்படின்னா தப்பு செஞ்சேன், நான் வந்து அவளை பார்க்காம இருந்திருக்கேன், நானும் பெரிய தப்பு செஞ்சவ தான், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க. They decide to pretend the fruit preserves had not been destroyed and Mrs. Peters is glad the men heard nothing about their discussion of the dead canary. அப்போ வந்து அந்த மென் வந்து வராங்க, வந்தோன்னே அவ மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாங்க, நல்ல வேளை அவங்களுக்கு நம்ம பேசினது எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி, கேனரி பத்தி பேசினது எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. When the men return, Henderson is explaining that they still have no motive and he predicts that the jury will acquit a woman unless a clear reason can be established for the strange method of murder by rope. இப்போ ஹெண்டர்சன் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க ஒரு மோட்டிவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, ஒரு க்ளூவும் கண்டுபிடிக்கல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து தீர்ப்பு யாருக்கு சாதகமா அமையும், குற்றம் சுமத்தப்பட்டவங்களுக்கு சாதகமா தான் அமையும். அதுவும் ஒரு பெண் போய் ஒரு ரோப் வச்சு ஒரு ஆணை கொள்வாளா, அதனால சந்தேகத்தின் பேர்ல அவ வந்து விடுவிக்கப்படுவா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த 2 பெண்களும். ஹெண்டர்சன் stays to continue looking for evidence. ஹெண்டர்சன் வந்து இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் இருக்கான்னு தேடி பார்க்கணும்னு சொல்றாங்க. And after briefly looking at Mrs. Peters' pile of objects without seeing the box, he decides to trust her because the sheriff's wife is married to the law.
இப்போ மிஸ்ஸஸ் பைல் என்னெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு அவர் ஹெண்டர்சன் வந்து செக் பண்ணுறாரு, செக்லிஸ்ட் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்படி தூக்கியெல்லாம் பார்த்துட்டு, சரி உங்களை ரொம்ப பார்க்க வேண்டாம், ஏன்னா நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, யூஆர் மேரிட் டு லா அப்படிங்கிறார். ஷெரீஃபை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால சட்டத்தையே கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தி ஷெரீஃப் அண்ட் அட்டார்னி டிசைட் டு லுக் அட் த விண்டோஸ் while லூயிஸ் ஹேல் எக்ஸிட்ஸ் அண்ட் த விமன் லுக் அட் ஈச் அதர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தே டிசைட் டு லுக் அட் த விண்டோஸ் while லூயிஸ் ஹேல் எக்ஸிட்ஸ். அவங்க லூயிஸ் ஹேல் வந்து கிளம்பிட்டாரு. அடுத்து அவங்க வந்து விண்டோஸ் வழியாக வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. விமன் வந்து 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் ட்ரைஸ் டு புட் த பாக்ஸ் இன் ஹர் பர்ஸ் பட் இட் டஸ் நாட் ஃபிட். அவங்க 2 பேரும் முகத்தை திருப்பி அந்த விண்டோ வழியாக ஏதோ பார்த்துட்டு இருக்கப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் அந்த பைக்குள்ளேயே வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பர்ஸ்குள்ளே அந்த பேக்குள்ளே அவங்களால வைக்க முடியல. உடனே மிஸ்ஸஸ் ஹேல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷி மேனேஜஸ் டு ஸ்டஃப் இன் ஹர் கோட் பாக்கெட் பிஃபோர் பீட்டர்ஸ் அண்ட் ஹெண்டர்சன் ரிட்டர்ன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சரி இதுக்குள்ளே வைக்க முடியலன்னா என்னன்னு டக்குன்னு எடுத்து அவங்க மேலே கோட் மாதிரி ஸ்ட்ராங் கோட் போட்டுட்ருக்காங்க. அந்த குளிருக்கான அவங்க இது ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்வெட்டரில் இருந்த அந்த பெரிய பாக்கெட்டுக்குள்ளே அந்த பேர்டு இருந்து அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு சின்ன பாக்ஸ் அதை உள்ளே வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பேர்ட் வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ், அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அதை ஒழிச்சு வைக்கிறதுலே தான் இருக்காங்க 2 பேரும். இந்த எவிடன்ஸ் அவங்க கையில் கிடச்சிடக்கூடாதுன்னு அந்த 2 பெண்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா பீயிங் எ விமன் அவங்களுக்கு புரியுது என்ன மாதிரி ஒரு மென்டல் அந்த அந்த மென்டலி ஷி வாஸ் வெரி அன்ஸ்டேபிள். யார் அப்படின்னு சொன்னால் நம்ம மினி ஃபாஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் ரைட். இன்னொரு விஷயம், அவங்க வந்து ரொம்பவே அவளை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஜான் ரைட். இது எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால இந்த 2 பெண்களும் எப்படியாவது அவளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேர்டை வந்து ஒழிச்சு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒழிச்சும் வச்சிடுறாங்க. ஹெண்டர்சன் ஃபெசிலிட்டியஸ்லி ஜோக்ஸ் தட் அட்லீஸ்ட் தே நோ த பிளாங்கெட் வாஸ் quilted rather than knotted. அவர் அப்போவும் ஆரம்பத்தில் பண்ணுற மாதிரியே அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே அப்படியே கிளம்பி போகிறாரு ஹெண்டர்சன். ஸோ வித் திஸ் த பிளே எண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த கேஸை பற்றிய மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. ஃபார் தட் மொமெண்ட், அந்த மொமெண்ட்டில் அந்த 2 விமனும் ஒரு பெண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவளை எப்படியாவது இதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களால என்ன முடியுமோ அதை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்வை மட்டும் வாட் தே பர்சீவ், அந்த கேஸில் அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்களுக்கு என்ன புரிதல் இருந்தது, அவங்களோட புரிதலின்படி மினி ஃபாஸ்டர் வந்து ஒரு இன்னசென்ட் விமன் தான். அவளை ஏதோ ப்ரொவோக் பண்ணி கோவத்தில் ஏதோ பண்ணியிருக்கா, அதுக்காக அவளை தண்டிச்சிடக்கூடாது சட்டம்னு சொல்லி அவளை காப்பாற்ற அந்த 2 பெண்களும் தடுமாறுறத நம்ம பார்க்குறோம். Okay, this is the story, Trifles. Now let us go with the quiz. How many characters appear on the stage? 5. So நம்ம சொன்ன மாதிரி ஆன் ஸ்டேஜில் அப்பியர் ஆகுறது 5 characters. Where does the play primarily take place? The kitchen. ஜான் ரைட்டோட கிச்சனில் தான் அதிகமாக ப்ளே நடக்கும். வாட் டு த மென் டூ அஸ் தே ஃபர்ஸ்ட் என்டர் த ரூம்? வார்ம் அப் அட் த ஸ்டவ். என்ன பண்ணுவாங்க மென் அப்படின்னா, முதல் வந்து ஸ்டவ் கிட்ட போய் தங்களை வார்ம் அப் பண்ணிக்குவாங்க. வாட் இஸ் த வெதர் லைக் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த ப்ளே முடிய வெதர் எப்படி இருக்கு? பைட்டிங்லி கோல்டு, எக்ஸ்ட்ரீம்லி கோல்டுன்னு அர்த்தம், பயங்கர சில்லாக இருக்கு. வை டஸ் ஹேல் ஒரிஜினலி விசிட் ஜான் ரைட்ஸ் ஃபார்ம் ஹவுஸ்? எதுக்கு ஹேல் வந்து ஜான் ரைட்டோட வீட்டுக்கு வராரு? He wants to install a telephone install பண்ண வராரு. Where is Mrs. Wright now? ரைட் இப்போ எங்கே இருக்கிறாங்க? In custody or in jail, in lockup. When does Hale initially visit the Wright farmhouse? ஹேல் வந்து மிஸ்டர் ஹேல் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ வராரு? ஆஃப்டர் 8 o'clock in the morning, காலையில் 8 மணிக்கு மேலே வராரு. வேர் இஸ் மிஸ்ஸஸ் ரைட் வென் மிஸ்டர் ஹேல் என்டர்ஸ் த ஃபார்ம் ஹவுஸ்? மிஸ்டர் ஹேல் வந்தப்போ மிஸ்ஸஸ் ரைட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த ராக்கிங் சேரில் உட்காந்துருக்காங்க. Okay, what is Mr. Wright doing after Hale comes into the farmhouse? சரி, உள்ளே வர்றப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ராக்கிங் சேரில் உட்காந்துட்டு ராக் பண்ணிட்டும் இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க ஆப்ரனை ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மடிப்பெடுக்கிறது தான் ப்ளீட்டிங். ஓகே, ஆஃப்டர் வாட் occurrence does Hale enter the farmhouse in this story? ஓகே, ஹேல் வந்து எதுக்காக வந்து அங்கே உள்ளே வந்தப்போ ஏன்னா கதவை தட்டுறாரு. அப்போ என்ன கேட்டுச்சுன்னு உள்ளே வராது? கம்மின்னு சொன்ன சத்தம் கேட்டு தான் உள்ளே வந்ததா சொல்கிறார். அவர் கதையின்படி கம்மின்னு சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் உள்ளே போனேன்
அப்படிம்பாரு. ஹவு டஸ் ஜான் ரைட் டை? ஜான் ரைட் எப்படி இறந்து கிடக்கிறாரு? ஸ்ட்ராங்குலேட்டட் பை ரோப். கயிற்றால் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து கிடந்தார். வேர் இஸ் மிஸ்ஸஸ் ரைட் when her husband is murdered according to her? அவளை பொறுத்த வரைக்கும் அவன் எங்க இருந்தா? மிஸ்ஸஸ் ரைட் ஸ்லீப்பிங் beside him. அவன் பக்கத்துல தூங்கிட்டு இருந்ததா சொல்றான். What is the women's response when Hale makes joke about trifles? trifles பத்தி அவர் ஜோக் பண்ணுவாங்க. விமனுக்கு எப்பவுமே trifles பத்தி தான் பெரிய விஷயம். அவ பெரிய விஷயம் பண்ணிட்டு trifles பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காளான்னு அவங்க சொல்றப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? they move closer together. ஓகே, they move closer together. அதாவது அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை கேட்டோன்னா அஸ் அ விமன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒன்னாவாங்க. அந்த செகண்ட் தான் அவங்க ரெண்டு பேரும் தே ட்ரா க்ளோசர். ரெண்டு பேருக்கும் வேற வேற ஆளாக தான் வர்றாங்க. அங்கே வந்து இணையிறது அந்த பாயிண்ட்ல தான். பெண்களை அவங்க குறையா சொன்னோன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது அந்த இடத்துல தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த play trifles and the quiz. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos, and thank you for watching.